வெல்கம் பேக். அதிர்ஷ்டமுள்ள ஒரு லாட்டரி டிக்கெட்டை முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறதுக்காக டைம் டிராவல் மிஷினையே கண்டுபிடிச்சிருக்காருன்னா உங்களால நம்ப முடியுமாங்க? இது ரியல் லைஃப்ல நடந்தது தான். அதை பத்தி தான் முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். 1995 இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவில் மைக் அப்படின்ற 21 வயசு பையன் தன்னோட எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிப்பை முடிச்சிருக்காரு. அவருக்கு இந்த எலக்ட்ரிக்கல்ல ரொம்பவே ஆர்வம் இருக்கிறதால அவரோட வீட்டில் சின்னதா ஏதாச்சும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு முறை அவரோட வீட்டில் இந்த மைக் என்ன பண்றாரு அப்படின்னா ஜேக்கப் லேடர் அப்படின்ற ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த டிவைஸ்ல சின்னதா ஒரு அலுமினியத்தை வச்சிருக்காரு. அது உடனே மறைஞ்சு போயிருக்கு. இதை மாதிரி ரொம்ப பெருசா உருவாக்கணும்னா நம்ம அதுல டைம் டிராவல் பண்ணி போயிட்டு அந்த அதிர்ஷ்டமுள்ள லாட்டரி டிக்கெட் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு மிக பெருசா உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்கு இருந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் மின்சாரம் மட்டும்தான். அவருக்கு அதிகமா தேவைப்படுறதால் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பக்கத்துல இருந்த மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல போய் மின்சாரத்தை திருட ஆரம்பிக்கிறாரு. அங்கிருந்து மின்சாரத்தை நிலத்துக்கு அடியால திருடி அவர்கிட்ட வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த வேலையில ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சு போயிருச்சு. அரசாங்கத்தால அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சதுக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு இவரை கைது பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்டுட்டாங்க. ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா இவருக்கு நிறையவே ஃபேன்ஸ் உருவாகுறாங்க. அதுக்கப்புறமா இவர் ஜெயில இருந்து வெளியே வர்றாரு. டிவில இருந்து போய் அவரை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூல இவர் சொல்றாரு, இந்த டைம் டிராவல் மிஷினை நான் கண்டுபிடிச்சே ஆகுவேன் அப்படின்னு அவரோட போன் நம்பரையும் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. 3 நாள்லயே அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவருக்கு தேவையான பணம், அவருக்கு தேவையான பொருள் எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இவர் இல்லீகல் இல்லாம லீகலா அந்த டைம் டிராவல் மிஷினை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு வருஷம் கழிச்சு அதே டிவி அவர்கிட்ட போய் உங்க வேலையெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அதுல சொல்லியிருக்காரு, இன்னும் ஒரு மாசத்துல என்னோட வேலை ஃபுல்லாவே முடிஞ்சிரும். இப்பவும் ஒரு முறை அந்த டைம் டிராவல் மிஷின்ல நான் டிராவல் பண்ணி தான் வந்திருக்கேன். அதையும் விட இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, அடுத்த முறை நான் டைம் டிராவல் பண்ணும்போது என்னோட தொலைபேசியை நான் கொண்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியே நாட்கள் ஓடுது. அவராகவே அறிக்கை விடுறாரு, நான் அந்த மிஷின்ல டைம் டிராவல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு காணாம போயிருக்காருங்க. பல ஆண்டுகளா தேடுறாங்க. அவரை பத்தி எந்த தகவலுமே இல்லை. ஆனா அவருக்கு இருந்த அந்த ஃபேன்ஸ் இறந்து போன காலத்துல இருந்தெல்லாம் சில டீட்டெயில்ஸுகளை அந்த டிவி சேனலுக்கு தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருந்திருக்கு. அப்படி அனுப்புறதுல ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா 1930 அப்போ அமெரிக்கா ஒரு கடற்கரையில ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா வித்தியாசமான ஒரு அலுமினிய குவாலைக்குள்ள ஒருத்தரோட இறந்து போன உடலை எடுத்திருக்காங்க. அதோட ஒரு அலைபேசியும் இருக்கிறதா அந்த காலகட்டத்தில் நியூஸா பரவி இருக்கு. இவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. எதிர்காலத்துக்கு போறதுக்கு பதிலா இறந்த காலத்துக்கு போய் அந்த இறந்தது இவர் தான் அப்படின்னு அப்போ சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. 1995 நடந்ததுக்கும் 1930 நடந்ததுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குமா? இதை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.